பன்னீர் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு செந்தில். இந்த மாதிரி மீனா வந்து அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை. சாதாரணமாக அவளுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறது கூட நம்ம வீட்டில் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் பேசினது எல்லாமே பாண்டியன் கேட்டுறாரு. இதை பார்த்தோன்னா எல்லாருமே முழிக்காங்க. ஆகா, அப்பா கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் வராரு. நான் வேங்கக்கூடாதுன்னு சொல்லலை, யாருமே படிக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து வேணும் செலவு அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நான் வாங்கி போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ணே விடுண்ணே, அப்பா சொல்லிட்டாங்களே வாங்கிடுவாங்க விடுங்கண்ணே அப்படிங்கிறாரு கதிர் செந்தில்கிட்ட. சரி, நான் இதை போய் உடனே மீனாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வேலைக்கு கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வேலைக்கு தான் போகிறேன், வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. நீ சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் பேப்பர் வாங்க அப்பா சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அவள் உங்களுக்காக தான் வந்து சொன்னேன், ஏப்பா நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் தமிழ் பேப்பரே படித்ததில்லை மீனா, ஆனால் அரசு ஊழியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீ சொன்னான்னா நான் படிக்கலான்னு முயற்சி பண்ண போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, அதனால தான் அவங்க அப்பா இப்படி சொன்னாங்களா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாதாரண ஒரு 300 இப்படி பண்ணுறாங்க. சரி, அவங்க தான் கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி நினைக்காங்க, நான் பணம் கொடுக்கணுன்னு சொல்லும் போது கூட இந்த வீட்டோட பணம் தானே, யார் பணம் கொடுத்தானே, அதனால் வந்து ரொம்ப பேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நான் என்ன தான் அப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு விடு, அப்பா அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வா, உன்னை நான் வேலையை கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றுறாரு. நான் மீனா உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இந்த வீட்டில் இருக்கோன்னா மாமா சொல்லதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இனிமேல் அப்படி நடக்காது மீனா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாரும், நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு ஒவ்வொரு நேரமும் மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தால் நீ என்ன பாடுபடுவோம், உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியும் மீனா. நான் இன்னமும் வந்து அப்படி இருக்க மாட்டேன், பழைய மாதிரி செந்திலாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு படித்து அரசு ஊழியர் ஆயிடுவேன். அப்படி நீ ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் அப்பா, நீ சொல்லதை கேட்கல வைக்கல ஒரு மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னாக்க நான் கண்டிப்பாக நான் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் அப்பாவை எடுத்து தண்ணி கொடுத்துன்னு போயிடுவீங்க ரைட்டு, உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் பிரிஞ்சு நீங்கள் இருந்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. அது கஷ்டம்தான். சரவணனா ஒத்தியில் ஹனிமூன் போகிறத பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த மாதிரி நீங்களாம் வருவேன்னு சொன்னோன்னு தானடா நானும் சரின்னு சொன்னேன், ஆனால் நீங்களே வரலன்னு சொல்கிறீங்க, கஷ்டமாக இருக்குது. ஆனால் தங்கமேல் சந்தோஷமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் தம்பி எனக்கு பிரியணுமா பாரு, கதிர் வந்து அவ்வளோ பாசமாக இருக்கான். அண்ணே நீ வந்து எங்கேயும் போகணுன்னா என்கிட்ட காசு கேளுண்ணே, அப்பா தரல வைக்கலன்னு சொல்லாதண்ணேன்னு சொல்கிறான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பைக் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் கூட எங்கள் அப்பாட்ட தான் போய் நிற்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக நான் அரசு ஊழியர் ஆவேன் அப்படிங்கிறாங்க. அந்த கடையில் வச்சு எப்படிங்க படிப்பீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே படிக்க முடியாது தான், ஆனால் குடோனுக்கு வந்து ஒரு ஆளை போட்டிருக்காரு தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, அவரை வந்து இங்கே கடைக்கு மாற்றிட்டு நான் குடோனுக்கு போய் தூக்க வைக்க செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கும், அந்த நேரத்தில் படிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் குடோனில்னா வெயிட்டு தூக்கணும், சீனி மூடை அரிசி மூடை எல்லாத்தையும் தூக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் தூக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்குனா ரொம்பவே உடம்பு வலிக்குங்க, ரொம்ப அசதியாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. அசதியாக தான் இருக்கும், எப்போண்டா எங்கன்னா தூங்கலான்னு தான் வரும். ஆனாலும் நான் படித்து பாஸ் பண்ணால் தான் நம்ம வீட்டில் மரியாதை, 2 வீட்லேயும் அப்படிங்கும்போது நான் வந்து அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி என் செல்லக்குட்டி மீனாவுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் அதை தானே செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி நான் பெருமைப்படுற அளவுக்கு தான் இருப்பேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏற்கனவே உங்கள் அப்பா பார்த்து இந்த மாப்பிள்ளைக்கு வந்து கட்டியிருந்தா கூட சந்தோஷமாக இருந்துருப்பியோ, நான் தான் அவன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இன்னும் நான் அப்படி இருக்க மாட்டேன், விளையாட்டு பிள்ளையாக இருக்க மாட்டேன் பாரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்றைக்குமே விளையாட்டு பிள்ளையாக இருந்ததில்லை, உங்கள் அப்பாவுக்கு உதவிகரமாக தான் இருந்திருக்கீங்க, வீட்டை வந்து அனுசரித்து தான் போய்கிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ காலமும். இப்போ வந்து என் பொண்டாட்டி சொல்லுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் படித்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுபோக வந்து ஒரு வீடியோ ஒன்று காமிச்சான் கதிர் அப்படிங்கிறாங்க. என்ன வீடியோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பாட்ட சபதம்லாம் போட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அரசு ஊழியர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அப்பா வந்துட்டு ஒன்றை நடந்துக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் உங்கள் அப்பாட்ட போய் பேசினேன் அப்படிங்கிறாங்க. இதை எதுக்கு கதிர் வீடியோ எடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்லி தான் கதிர் வீடியோ எடுத்து என்னை கொண்டு காமிச்சானான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. கதிர் அப்படி செய்ய மாட்டான், கதிர் வந்து நான் என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. கதிரை பற்றி எனக்கு தெரியுங்க, ராஜி பற்றி எனக்கு தெரியும். ராஜி என் கூட தான் பிறக்கலை, கூட பிறந்த சகோதரி மாதிரி இருக்கா. அதே மாதிரி கதிர் வந்து ரொம்ப சூப்பர் பையங்க, ஆனால் அவங்க 2 பேரும் ஜோடி கடவுள் கரெக்டாக அமைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் விரும்பியிருக்காங்க, கல்யாணம் முடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே விரும்பினாங்க,
நானும் அத்தையும் தானே கல்யாணம் முடிச்சு வச்சோம் நீங்களும் அத்தையும் கல்யாணம் முடிச்சு வச்சலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை உங்கள் கல்யாணம் முடிச்சு வரும்போது நாங்கள் 2 பேரும் தானே சப்போர்ட் பண்ணோம், அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நானும் தான் சப்போர்ட் பண்ணேன். எங்கள் அப்பா தான் முதல்ல வந்துட்டு சவுண்டு விட்டார். அப்புறம் பார்த்தாரு ராஜி என்ன தான் ஏற்று வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது பெண் பிள்ளை வாழ்க்கை ரொம்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்கள் அப்பா எதில் எப்படியோ அந்த ஸ்தானத்தில் தாப்பன் ஸ்தானத்தில் நின்றுக்கிறாரு. நான் எங்கள் மனசையே கஷ்டப்படுத்தினா கூட சாயந்தரம் சாரிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாரேன் சாயந்தரம் ஏதாவது வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு மீனா ராஜி இது நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லி பாருறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தெரியுங்க மாமா குணம் எனக்கு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி உன் ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு நான் போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. கிடைக்கா எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை போகிற வழியில் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, அது ஃபீஸ் என்ன வரும், சாட்டர்டே சண்டே கிளாஸ் வரலாமா, இல்லை அது எப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபாய் கொடுக்குறாங்க. வேண்டாம் மீனா அப்படிங்கிறாங்க. என் புருஷனுக்கு தான் நான் தரேன், சரியா வச்சுக்கோங்க, அது போக நீங்கள் வேலைக்கு போன பிறகு உங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்து கழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்போ அந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 500 வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டில் போகிறாரு. போய்ட்டு கோச்சிங் சென்டரில் போய் கேட்கும்போது அவங்க ஒரு நடைமுறை சொல்கிறாங்க. எவ்வளோ ஃபீஸ் வரும், சாட்டர்டே சண்டே கிளாஸ்னால் கரெக்டாக வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. டயத்தையும் கேட்டுக்கிறாரு. சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோன்னா கடைக்கு போகிறாரு. என்னடா இவ்வளோ நேரம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என் வீட்டில் தான் எல்லாம் பார்த்தல, மீனா மனசு எந்தளவுக்கு காயப்படுத்தணுமோ அந்தளவுக்கு படுத்துறாரு, அவளை சமாதானப்படுத்தி வேலையில் விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் ஏன்டா இப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் பிறந்ததுலேருந்து இப்படி தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் யாராவது காசு தரணுமா, நான் அவர் போனால் தான் வசூலாகும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் கேட்குறாங்க, பாண்டி இன்னும் என்னதையாக தான் பேசிகிட்டு இருக்கானா, பேரம்பேத்தி எடுத்தாலும் திருந்த மாட்டானா அப்படின்னுட்டு இருக்காங்க குமரேசன். அப்படிலாம் ஒன்றும் தாத்தா, என்ன சாதாரணமாக ஒரு 300 ரூபா பேப்பருக்கு அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு பாண்டியன் வந்துடுறாரு. உடனே உங்கள் அப்பா வரானப்பா அப்படிங்கிறாங்க குமரேசன். உடனே அமைதியாகிடுறாங்க. உடனே டே பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் பேப்பரும் போட சொல்லிட்டேன், 1 வருஷத்துக்கு சேர்த்த பணத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க மச்சான், நீங்கள் தான் வாங்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன் தான், ஆனால் அந்த வீட்டில் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் வாங்க வேண்டாம்னு நினச்சேன். சரி படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது சரி ரைட்டு, ராஜ்புள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க, யாரும் படிக்கணும், வேலை வாய்ப்பை பற்றி தெரியணுங்க, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் பூரா அரசு வேலைனா நல்லது தானே, ஏன்னா அதனால் 1 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டேன். அது 1 வருஷம் முடிவுக்குள்ள அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து கட்டிடுறேன். இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் இல்லை, ஹிண்டு பேப்பரும் போட சொல்லியிருக்கேன். தமிழ் பேப்பர் 2-3 பேப்பரை பார்த்து ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கிட்டு இங்கிலீஷ் பேப்பரையும் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா நன்றி சொல்கிற, நான் இதை செய்ய தான் செய்யணும், நான் என்ன சரி யாரும் படிக்க மாட்டேங்காங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் பேசிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற செந்தில். நீ ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிற, பேப்பர் வாங்குறதுக்கு ஏன் தேங்க்ஸ், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 வாங்குறதுக்கு அந்த காசை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு 10 ரூபா ஆச்சு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம், ஒரு தயிர் புளி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் அப்பா சொன்ன தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. உன் பொண்டாட்டி மனசை கஷ்டப்படுத்திட்டேன், அவளுக்கு என்னதுடா நல்லா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்படி செந்தில் சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு. மீனாவுக்கு என்னது பிடிக்கும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அவளுக்கு எல்லாமே பிடிக்கும்பா அப்படிங்கிறாங்க. எல்லாமே பிடிக்கும் தான், எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவளுக்கு திருநெல்வேலி அல்வானா பிடிக்கும்பா அப்படிங்கிறாங்க. அதுக்காக திருநெல்வேலி போக முடியாதா அப்படிங்கணுன்னே, மச்சான் திருநெல்வேலி நீங்கள் போக வேண்டாம், திருநெல்வேலி அல்வா ஒரு இடத்து கடையில் வருது மச்சான் அப்படிங்கிறாங்க. எந்த கடையில் அப்படிங்கிறாங்க. ஒரு கடையை சொல்கிறாங்க. சரி ரைட், நான் அந்த கடையில் போய் அல்வா வாங்கிடுறேன். சரி ராஜிக்கு என்ன பிடிக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ராஜி அதிரசம் தான், அதிரசம் போன வாட்டி வாங்கி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. மச்சான் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிட்டு நீரே வாங்கி கொடுத்து சமாளிக்கிங்க அப்படிங்கிறாங்க. டே சொல்கிறா அப்படிங்கிறாங்க. மச்சான் ராஜிக்கு அப்படிங்கிறாரு, லட்டு தான் பிடிக்கும் மச்சான் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரவா லட்டு பிடிக்கும், அவளுக்கு லட்டு தான் பிடிக்குமா, சரி ரைட்டு, அந்த திருப்பதி ஸ்டைலில் ஒரு லட்டு இருக்கும்ல அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. என்னம்மா இவர் இப்படி இருக்காரு, திடீர்னு மாறுதாரு, திடீர்னு ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அப்படி தானேப்பா அப்படிங்கிறாங்க குமரேசன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், நம்ம இவ்வளோ கோபமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதுவாக பேசணுமா, அப்போ சாதமாக இது அமைதியாக இருப்பார். அமைதியாக இருக்காருன்னு சொல்லி நம்ம சவுண்டாக பேசுகிறோம்னா அப்போ கோபமாக இருப்பான். அப்போ வித்தியாசமான ஆள்ப்பா அப்படிங்கிறாங்க. மச்சானை புரிஞ்சிக்கவே முடியலையே, மச்சானை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா 30 நாளில் ஹிந்தி தெரிஞ்சுக்கலாம், ஆங்கிலம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு புக்கு இருக்காங்களே, அதே மாதிரி ஏதாவது புக்கு பிடிச்சா தான் மச்சானை பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும் போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதை எங்கள் அப்பா நான் கேட்டு சொல்லிடுறோம் அப்படிங்கிட்டே, நீ வேறு சும்மாடா, நீ வேறு அரசு ஊழியராயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன், நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டுடா, யார் சொன்னா அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. தம்பி கதிர், ஆமாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க.
எங்கள் அப்பா சொன்னால் முதல்ல தாம் தக்குடி தாம் தக்குடின்னு குதிப்பார். அதுக்கப்புறம் சரியாயிருவார்டா பார்த்தல பேப்பர் வேண்டான்னாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு பேப்பருக்குள்ளே பணத்தை கட்டிட்டு வந்து நிற்காரு. மனுஷன் அப்படி தான், அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பழனி நீ பலமுறை பட்டுருப்ப போலயே பாண்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவை கட்டி கொடுத்து பட்ட பாடு நான் தான், எனக்கு தான் பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா என்னமோ விரும்பி கட்டிக்கிட்டா. ஆனால் எங்கள் அக்கா படுத்த பாடு இருக்கே ரொம்ப சங்கடம். பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் புருஷன் மத்தியிலையும் தம்பி மத்தியிலையும் கடந்துக்கிட்டு அனுசரித்து போய்கிட்டு இருக்கா. நான் வந்து எங்கள் மச்சாங்கிட்ட என்னத்தை பூசை வாங்கினாலும் சரி தான், ஏச்சி வாங்கினாலும் சரி தான், அப்படி சமாளித்து போயிடுவேன். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது. புதுசாக மச்சான் ஏசுனா வச்சா வருத்தமாக இருக்கும். மச்சான் எப்போவுமே பேசுவார். அதை நினச்சி நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும். சரி ரைட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். பாண்டியன் வந்துடுறாரு. டேய் செந்தில், இது கடையில் இருக்கட்டும், நான் சாயந்தரம் வரும்போது கொண்டு வரேன். நீ வந்து மீனா எப்போ வருவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வருவாப்பா அப்படிங்க. ரைட் 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டோன்னே சரி ரைட் நேரம் ஆகிட்டு மதியம் சாப்பிட வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வரலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் வந்தப்போ நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சொன்னேன் குமரேசன் போய்ட்டு வரேன்ட்டு போகிறாரு. போய் வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிடையில் ஒரு வீட்டு வாசல்லேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கார். அப்போ வந்து பழனி பார்க்குற யார் நம்ம வீட்டு வாசல்லையே இருந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரும் என்னாச்சு வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, எது வேணும், இந்த வீடு தான் வேணும். வீடு வேணுமா, விலைக்கெல்லாம் கொடுக்கலங்க அப்படிங்கிறாங்க. விலைக்கு கொடுக்கலங்க, மொட்டை மாடியில் வீடு ரூம் கட்டணும்னாங்க, பாத்ரூம் கட்டணுங்காங்க அப்படின்னாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன்னு சொல்லிட்டு சொன்னார் நம்ம கடைக்காரரு அப்படிங்கிறாங்க. கடைக்காரர் மச்சினன் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீ வந்து மொட்டை மாடியில் படுக்கியான், அதனால் 2 ரூமும் வந்து அட்டாச் பாத்ரூமோட கட்டணும், ஒரு சின்ன சமையல் கட்டு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சானா அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சானே தான்ப்பா, பாண்டியன் உங்கள் மச்சான் தானே, அப்போ அவர் தான் சொன்னார், அந்த இடத்த காட்டுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போய் இடத்த காட்டுதாங்க. டேய் பழனி, யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. ஏக்கா ஒன்றும் இல்லை, நான் மொட்டை மாடிலே தூங்கிட்டு இருக்கோம்ல, மச்சானுக்கு இறக்கம் வந்துட்டு, அந்த இறக்கத்தால் எனக்கு வந்து மாடியில் வந்து ரூம் கட்டி தரேன்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆசாட்டு கேட்குறாங்க, உண்மையிலே வந்து என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரா? ஏம்மா உண்மையிலே அதான் சொன்னார், அது மட்டும் சொல்லலை, நல்ல ஒரு தனி கொடுத்தன இருக்க மாதிரி ஒரு இதை கட்டியிருங்க, அது போக அவனுக்கு கல்யாணம் முடிச்சாங்க தான் மேலே தான் வைக்க வேண்டியிருக்கு, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் அந்த அந்த ஃப்ளோரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மச்சான் வந்து இதை எனக்காக தான் சொன்னாரக்கா அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டை பார்க்க வந்து ஆசாரி தான் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆசாரி கரெக்டாக தான் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதான் சொன்னார், அளவை பாருங்கள், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ரூமுக்கு மேலே இருக்கணும், கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கணும், ரூம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஏன்னா புதுசாக கல்யாணம் முடிச்சு போய் அந்த ரூமில் இருக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என் மச்சினனுக்கு கல்யாணம் முடிச்சு அங்கே வைக்கணும் தான் அந்த மாதிரி தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா அப்படிங்க. எனக்கே என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன், மச்சான் நான் புரிஞ்சிக்கவே முடியலடா. காலையில் என்னன்னா அந்த பிள்ளைகிட்ட வந்து பேப்பர் வாங்குறதுக்கு அப்படி தாங்க தயத்தக்கடின்னு குதிச்சார். இப்போ என்னன்னா மாடியில் உனக்கு ரூம் கட்டுதாரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா நேற்று நைட்டு இப்படி நடந்துச்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற, அப்படி நடந்துச்சு, நான் சும்மா தான் விளையாட்டு சொல்லுவாருன்னு பார்த்தேன், விடிய காலம் ஆளை வர சொல்லி மேஸ்திரி வர சொல்லி உனக்கு ஒரு ரூம்பை கட்டிடணும்னு சொன்னார். நானும் தேங்க்ஸ் மச்சான் அவனை போடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செலவெழுத்து கூட பார்க்கியான்ட்டு போயிட்டார். இப்போ அவர் என்னன்னா அவராகவே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. மச்சான் தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் மாடியில் வீடு கட்டணும்னா நம்ம வீட்டுக்கு தானே அனுப்பணும், அதை அனுப்பியிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கட்டணம் வைக்கணுங்கிறது அவர்கிட்ட சொல்லிடு, அது போக என்ன அமௌண்ட்டு ஏதா அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் வந்து அவர் என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்றாங்க. கோமதி மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. ஏங்க ரொம்ப நன்றிங்க, என் தம்பிக்கெலாம் ரூம் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. நான் எடுத்து கொடுக்காம யார் எடுத்து கொடுப்போம், நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், என்ன ரொம்ப லேட் பண்ணிட்டோம், அவன் தண்ணி குடிக்க வைக்கலான்ட்டு இதில் வாரான். அதுபோக வந்து வீட்டில் யாராவது வந்து எந்திரிச்சு வந்தாங்கனாக்கா பயந்துடுறாங்க, தங்கமேல் கூட பயந்துருச்சு, அதனால் வந்து தான் கட்டி விடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓ தங்கமேலுக்காக தான் கட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் அவளுக்காக மட்டும் இல்லடி, உன் தம்பிக்காகவும் சேர்த்தான் உனக்காகவும் சேர்த்தான் அப்படிங்கிறாங்க. உனக்காகவும் சேர்த்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தானே சொன்ன மாடியில் ஒரு ரூம் கட்ட அவன் பாட்டில் ஏன் பணியில் படுக்கிறான், திடீர்னு தடவை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லுதீங்க அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து மாடியில் உனக்கு ரூம் கட்டி கொடுக்குறேன், சரி நல்லாருன்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டேய் மச்சவன் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருட்டா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்னா காலகாலத்தில் எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிடா மறுபடியும் ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிட்டு, ஏங்க அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்லாங்க அப்படிங்கிறாங்க. கடையில் தான் தினம் உட்காந்துட்ருக்கேன், ஒரு பொண்ணு வீட்டுக்காரனும் வரமாட்டேக்கான், அது போக நிறைய ப்ரோக்கர்கிட்ட சொல்லிட்டேன்,
அவன் என்ன தொழில் பண்ணுதான் ஏது தொழில் பண்ணுதான்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் மச்சினனை எதிர்த்து நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்காங்க. என்ன பேர் சொல்ல இவன் நம்ம சொல்லு கேட்பான், நம்ம சொன்னதெல்லாம் கேட்பானான்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் முடிச்சு வைக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் இவங்க மச்சான் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா இது சும்மா சமாளிச்சிட்ருப்பாரு, நான் தான் உங்கள் சைடில் தானே கணக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம அண்ணன்மார் வந்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாதுன்னா என்னடா செய்கிறது அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லதுக்கு அவனும் யார் அப்படிங்கிறாங்க. அவனும் பொண்ணு பார்க்க மாட்டானோ, பார்க்குற பொண்ணையும் கூட கட்ட விட மாட்டானோ, நான் பார்த்துக்குறேங்க்கா, எனக்கு வந்து கல்யாணம் அவசியம் அப்படிங்கிறாங்க. சரிடா ஒன்றும் இல்லை, நான் வேணா எப்படியாவது மச்சான்கிட்ட பேசி ஒரு பொண்ணை பார்த்து ஒன்று கட்டி வச்சிடறேன்டா அப்படிங்கிறாங்க. ஏக்கா சூப்பர்க்கா, மாடியிலையும் ரூம் கட்டி நானும் கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் வந்தால் செமையாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கவன செந்தில் வராரு. ஆமாம் அப்போ உனக்கு கல்யாணம் ரெடியாகிரும் போலையே, மாடியெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்காங்க, அடித்து கொளுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமேல் வராங்க. அதான் என்ன மாடியில் ஒரு ஆள் சம்மந்தம்லாம் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா மாடியில் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை, சரி சரி அப்படிங்கிறாங்க. சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தான்ம்மா, நான் மொட்டை மாடியில் தூங்கணும்ல மச்சான்ட்ட சொல்லியிருந்தேன், மச்சான் கூட நைட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, விடிய காலம் ஒரு ஆசிரியர் வர சொல்லி வீடு கட்டிடுவேன்டான்னு வெளியே கட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு, அது மாதிரி எனக்கு கட்டித்தர போகிறாருக்கா, இங்கேயே கல்யாணம் முடிச்சு இங்கேயே வைக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தப்பா உங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்று எனக்கு எங்கம்மா இருக்குது, நான் மொட்டை மாடியில் தானே கிடக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏத்தாப்பில் இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு இருக்குது உங்களுக்கு, சொத்து பற்றி எவ்வளோ இருக்குது, இங்கே எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, இந்த சொத்துலேயும் பங்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா சித்தப்பா அப்படிங்கிறாங்க. மயில் நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், இவங்க என்ன வந்து இங்கே சொத்துக்கு ஆசைப்பட்டால் சரி வராது சார், பேசாமல் இவங்க அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது வேணால் எங்கள் வீடுன்னு பேரளவு தான், ஆனால் எனக்கு வீடுனா இதுதான் அப்படிங்கிறாங்க. இன்னும் செந்தில் கேட்குறாரு, என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க, மாமா மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. அவர் மனசு கஷ்டப்படட்டும், அவர் வீடு இந்த வீடு கிடையாதுல்ல, வீடு ஏற்று வீடு தானே, அவருக்கு இங்கே எப்படி கட்டி கொடுத்தா எப்படி, இந்த வீட்டில் இருக்கோம், இந்த வீட்டில் உள்ள பசங்க 3 பசங்கன்னா 3 பசங்களும் கொடுக்க வேண்டியதான், பொட்டை பிள்ளைகளுக்கோ இல்லைனா வந்து அவருக்கோ பங்கு கொடுக்க நான் அனுமதிக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லுவாங்க, இதை சொல்லதுக்கு நீ யாருமா அப்படிங்கிறாங்க. அதான் நான் இந்த வீட்டு மருமக, அது மூத்த மருமக அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத, என் தம்பி இந்த வீட்டில் தான் இருப்பான், என் தம்பி தான் வீடு கட்டுதாங்க, உனக்கு இருக்க விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிட்டு இரு அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் இந்த வீட்டு மருமக தான், என் வீட்டுக்கார வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. இவன் என்னடா இப்படி பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க செந்தில்கிட்ட. ஆமாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, அண்ணியும் அண்ணனும் வந்து சென்னைக்கு போவாங்க, டிக்கெட் புக் பண்ணி கொண்டு அப்பா கொடுத்துருக்குறாரு, இந்த சூழ்நிலை அண்ணி இப்படி பேசிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறார், அக்கா என்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருது, நான் பேசாமல் எங்கேயாவது போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நீ எங்கடா போவேன், அப்போ இன்றைக்கி வந்தவா வந்து சொல்கிறா நீ வந்து இங்கே எங்கேயாவது போயிடுன்னு சொல்கிற, அப்போ அக்காலையும் மச்சானையும் என் பிள்ளைகளையும் பிரிஞ்சு நீ இருந்துருவியா அப்படிங்கிறாங்க. அக்கா அது முடியாமல் தானக்கா நான் இங்கேயே சுற்றிட்டுருக்கேன், இல்லைனா தான் அவங்க தான் சொல்கிறாங்களே சொத்தில் உனக்கு ஒரு பங்கு தரேன், தொழில் தரேன், நீ பேசாமல் இங்கேயே இருந்துரு, ஏற்று வீட்டுக்கு போகாத, உன் மருமக்குமாரை பார்க்காம இருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் என் மருமக்குமாரை பார்க்காமையோ இந்த வீட்டுக்கு வராமையோ என்னால் இருக்க முடியாதுன்னு தானக்கா எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அழுகிறாரு. சரி அழாடா அக்கா இருக்கேன்டா, கடைசி காலம் வரைக்கும் நீ வந்து எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி இருக்கணும்டா, நாங்கள் ஒன்று வளர்த்துட்ருக்கோம், நானும் என் வீட்டுக்காரும் பல முறை பேசியிருப்போம் தனியாக அவனை தெரியாமல், எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவனுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்கன்னா நம்ம அண்ணன் மாதிரி நினச்சி தாண்டா அவரும் பயப்படுவார், நாங்களும் பயப்படுறோம். ஒரு வேளை பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சிப்பார். நம்ம ஆர்வக்குள்ளார 4 வச்சுருவோம், 4 வச்ச பின்னாடி அந்த பிள்ளை வாழ்க்கையில் பாதி முடிஞ்சிடும். அப்படி முடியும் போது அந்த மாதிரி பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொன்னால் இவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து ரொம்ப கஷ்டத்தாகி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் தங்கமேல் பேசுனது நினைக்காதையா, என் மருமக பேசுனது தப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கும் அவள் வந்து மோவா தானே, நான் ஒன்றும் நினைக்கல, அவன் என்ன சொல்லிட்டான், உங்களுக்கு தான் எதிர்த்தாவில் பெரிய வீடு இருக்குது, என் சின்ன வீடு கட்டுதீங்க, பெரிய வீடாக கட்டுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போதைக்கு சின்ன வீடு கட்டிக்கிடுவோம், அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டிக்கணும்னாக்கா அப்படிங்கிறாங்க. பொண்ணை மாதிரி யாருக்குமே வராதடா அப்படிங்கிறாங்க. மாமா தப்பு நினச்சிக்கிடாதா அப்படின்னா, ஏன்டா தப்பு நினைக்கிறேன், என் மருமகனோட பொண்டாட்டி, என் அண்ணன் முகம் மாதிரி, நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன், ஆனால் என்ன இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்து பேச வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கடையை பார்த்து போகிறாரு. மாமா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள நடந்தே வரேன், நீ பைக்கில் போ அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்து நிற்கிறாரு. மாமா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு நான் சமாளிச்சிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னே எனக்கு எங்கே போகணுன்னே தெரியல, ஏத்தாப்புல உள்ள வீடு எனக்குன்னு கூட எனக்கு புரியலை, அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, மச்சான் வந்து எனக்காக ஒரு ரூம் கட்டி தரது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் வந்து இந்த பிள்ளை இப்படி பேசுது, நாளைக்கு வேறு மாதிரி எதுவும் பேசிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிட்டுமா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்களை பிரிஞ்சு நீ இருந்துருவியா அப்படிங்கிறாங்க. உடனே அது கஷ்டம்தான்டா, உங்களை பார்க்காமையோ பேசாமையோ கதிர்கிட்ட எனக்கு அது கிண்டல் பண்ணாமையோ என்னால் இருக்க முடியாது, சின்ன பிள்ளைலேருந்து உங்களை தூக்கி வளர்த்துட்டேன்னா எனக்கு மாமங்கிறத தாண்டி என் கூட பிறந்த தம்பிகள் மாதிரி எனக்கு தோணிடும்,
அப்படி தோணும்போது நான் தினம் அவங்கள பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஒரு ஆளை வாங்கலாம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சரவணனை வந்து சென்னைக்கு போகிறான், ஹனிமூன் போகிறான்னு கிண்டல் பண்ணாலும் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தினம் எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு ஒரு பிள்ளைய அன்றைக்கி பொழுது பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்க நான் வந்து எப்படி அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியும்? கல்யாணம் முடிக்காத ஒரு காரணம் வந்து எனக்கு யாரும் பொண்ணு தெரில, அது 2வது புறம். 2வது கல்யாணம் முடித்தா அவங்கள பிரிச்சுருவாளோ அப்படின்னு நினச்சாலும் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. எனக்கு கல்யாணத்தை விட நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னா நடிக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் ஏத்தாப்புல வந்துடுறாரு. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுறாங்க. என்ன சொல்கிற, அண்ணி எதுவும் பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மாமா எதுவும் நினைக்காத மாமா, நான் இருக்கேன் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்களாம் இருக்கிறனால தான் இந்த வீட்டில் இருக்கேன். சரி ஆசாரியை கலந்துட்டு கிடக்காரு, போய் கதிர் எப்படி மாமாவுக்கு டேஸ்ட்டாக வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. எனக்கு வந்து வயசு ஆகிடுச்சு பார்த்தியா, இவன் வாலிய பையன், நல்லா சூப்பர் மாடலாக சொல்லுவேன் போ அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கட்டுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஏறி வராங்க மாடிக்கு. அது தம்பி நீங்கள் வர்றது மேலே பார்த்தேன், தம்பி இந்த வேலையை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த வீடு வேலை வந்து செஞ்சு அவங்க மாமாவை கொடுக்கணுமா, அவர் எதிர்த்த வீட்டில் உள்ளவர், அவருக்கு நம்ம இது கொடுக்கணும், அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் ஆகாது, அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம இது வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் ஆகாது தான். ஆனால் இது எங்கள் மாமா, அவங்க யாரோ, ஏன்னா எங்கள் மாமா எங்களோட தான் இருப்பார். நாளைக்கு கல்யாணம் முடிச்சாலும் அத்தையோட அங்கே தான் இருப்பார். அவர் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான். அம்மா நீ விடுங்க, நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க போகிறதில்ல, உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வாங்கி கொடுக்க போகிறதில்ல, உங்கள் நகையை வந்து விற்று வடமான வச்சு நாங்கள் வீடு கட்டலை, எங்கள் கை முதல்ல எங்கள் அப்பா கட்டுறாரு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதில் என் வீட்டுக்காரங்க தான் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது பின்னாடியே குமதி வந்துடுறாங்க. பாருமையில் உனக்கு மரியாதை அவ்வளோதான், அப்போமே சொல்லி அனுப்பிட்டேன், மறுபடியும் கீழே போய்ட்டு மறுபடியும் கதிர் வரதை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். மாடியில் என் தம்பிக்கு வீடு கட்ட போகிறது உறுதி, கல்யாணம் முடிச்சு வைக்க போகிற உறுதி, எல்லாமே எங்கள் குடும்ப பணத்தை தான் பண்ண போகிறோம், இல்லை நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கடவுள் நேரம் ரூமில் போய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சரவணனுக்கு. உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. கிளம்பி வாங்கன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி வராங்க. இந்த சூழ்நிலையில் என்ன விஷயமா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாடியில் உங்கள் மாமா வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்ம வீட்டு காசில் கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் காசில் தானே மேலே கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஏத்தாப்புல சொத்து இருக்குல்ல, சொந்த பந்தம் இருக்குல்ல, அவங்க வீட்டில் கட்ட வேண்டியது தானே, எதுக்கு நம்ம வீட்டில் கட்டணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் மாமா இங்கே தானே இருக்கார் வைக்காரு, அவருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்காம யார் கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் மூத்த பையன், உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டவோ ரூம் கட்டவோ இல்லை, இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து மாடியில் வீடு கட்டுதாங்க, இதை நீங்கள் பேசிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு எல்லாம் மீறி போகிற பேச்சை நிப்பாட்டிக்க, அதுக்கு மேலே என்ன பார்த்துக்கோ வாய் உடஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க, கிழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுங்க அப்படிங்க, வாயா கையால் சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையமாக எனக்கு சாப்பாடு வைமா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. உடனே தங்கமயில் வராங்க. அத்தை நான் இருக்கும் நீங்கள் எதுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் பையன் வந்து என்கிட்ட சாப்பாடுன்னு கேட்டால் நான் வச்சு கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி நான் தீர்க்கமில்ல அப்படிங்கிறாங்க. நீ அது முன்னுக்கூட்டியே வச்சு கொடுத்துருக்கணுமா, உங்கள் 2 பேருக்கும் சவுண்டு கேட்டுச்சு, சத்தம் ஏதோ வந்துருக்கும் போல் சவுண்டு கேட்டுச்சு, நான் வந்து சரி அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டிகள் நம்ம தலையிட வேண்டாம்னு விட்டேன், நீ தானே ஃபோன் பண்ணி ஒன்று வர சொன்னேன், அப்போ நீ சாப்பாடு கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவர் பொண்டாட்டி சார்பாக பேசியிருக்கணும், சாப்பிட்டா பேசினா தானே அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற, அதான் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு ரொம்பவே கடுப்பாக ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வேலைக்கு கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே உன் பொண்டாட்டி சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. தேவையில்லம்மா அவர்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. தங்கமயிலுக்கு சரியான கடுப்பாயிருது. நேராக அவங்க அம்மாவுக்கு கொண்டிக்கிறாங்க. புரண்டிச்சம்மா சென்னைக்கு போகிறதுக்கு ஏசி டிக்கெட்டும் புக் பண்ணல, மாடியில் கோமதி அத்தையோட தம்பிக்கு வந்து வீடு கட்டி கொடுக்காங்க, அதெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாம், குடும்ப பணம் எதுக்கு வீணாக போகணும், கட்டி கொடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன். எல்லோரும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. அதுபோக எங்கள் அத்தைக்கு நீ சுத்தமாகவே பிடிக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைக்கும் மாமனுக்கு இருக்கு பிடிச்சிட்டாடி, குடும்ப சொத்தில் ஐடி அவங்களும் பண்ணி கொடுக்காங்க, ஏன் அவனுக்கு தான் ஏகப்பட்ட சொத்து எடுத்தா வீட்டில் இருக்க, அதை வாங்கி அவன் இது பண்ண வேண்டியதானே, தனியாக வீடு கட்ட வேண்டியதானே அப்படி அப்படிங்கிறாங்க. இது வந்து நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நான் வாரண்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வராங்க. இந்த சூழ்நிலையில் வந்தோடனே கோமதி வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கோபமாக வந்து சம்மந்தி எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நான் கோபம் வரவங்கள வந்து நீங்கள் சமரசப்படுத்த பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி கோபம் வரீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணது நியாயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது நியாயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிங்க, அவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி ஏன்ட்ட பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து விருதலை வச்சு பேசும்போது உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சிங்க, நம்ம சம்மந்தி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் தங்கமயில் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உங்கள் அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட தான் எதாவது பேசணுமா, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் எக்ஸல் எடுத்து நேராக வீட்டுக்கு வராரு பாண்டியன்.
சூழ்நிலையில் பாண்டியன் வந்து சரவணன் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு டேய் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தங்கமயில் ஃபோன் அடிச்சா அவள் கரெக்டாக பண்ணா அப்படிங்கிறாங்க. டேய் என்ன நடக்குன்னே வீட்டில் தெரியல, உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்கிட்ட தான் பேசணும் உட்காந்துருக்காங்க, என்ன பிரச்சனை உனக்கு எதுவும் உங்களுக்கும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, மாடியில் வந்து மாமா வீட்டு கட்டி விடக்கூடாதுன்னு சொன்னான், அதை சொல்ல நீ யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து கோவத்தில் வந்தம்மா வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சார் இப்போ ஓனர் விட மாட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, சார் வீட்டில் ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு, அதனால் என் பையனை அனுப்பிவிடுங்க சார், இன்றைக்கி பொழுது நீங்கள் சம்பளம் கூட கொடுப்பானா சார் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை நான் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கடைக்கு வர்றாரு, போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசுகிறீங்க சம்மந்தி, இந்த வீட்டில் சம்மந்தம் இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் மாடியில் வீடு கட்டி கொடுக்கீங்க வைக்கிங்க, இந்த குடும்ப சொத்தில் வந்து அவங்களுக்கும் பங்கு உண்டா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் ஏமா தலையிடுறீங்க, நீங்கள் சம்மந்தி வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைய பாருங்கள் வைங்க, உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது வகையில் குறை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் எதை செய்யணும் எதை செய்யணும் நீங்கள் சொல்லாதீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த குடும்ப சொத்தில் எப்படிங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் மச்சினனுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் சம்மந்தி, இதில் குடும்ப சொத்துன்னு எதுவுமே இல்லை, எல்லா சொத்துமே வந்து நான் பாடுபட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணது தான், நான் சம்பாத்தியம் பண்ணதை கொண்டு கோமேட்டு கொடுத்தேன், அதில் வர மிச்சத்தை வச்சு தான் நாங்கள் சொத்து பத்து வாங்கினதாக இருக்கட்டும், இந்த வீடு வாங்கினதாக இருக்கட்டும், இந்த இடத்த வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்தது தான். இப்போ என் மச்சினை மொட்டை மாடியில் பனியில் படுத்து கிடக்கான், இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் வரும், மழை காலம் வந்தால் அவன் எங்கே தூங்குறது, இந்த ஹாலில் வந்து தான் தூங்கணும், இங்கே ரொம்பவே கொசு கடிக்கும். அப்படிங்கும்போது அவனுக்கும் காலகாலத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி தான் மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டி கொடுத்துருவோம், ரூம் கட்டி கொடுத்து அங்கேயும் கல்யாணத்தை முடிச்சு மேலே வச்சிருவோம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து பண்ண பணத்தில் தான் வந்து மாடியில் வீடு கட்டி கொடுப்பீங்க, அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க, இவ்வளோ பணத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மற்ற பசங்க ஒரு 3 ஆம்பளை பசங்களுக்கு எப்படி இந்த சொத்துன்னு ஒன்று இருக்கும், எல்லாம் தான் நீங்கள் காலி பண்ணிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. பாருங்க சம்பந்தி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், எனக்கு 5ஓட சேர்த்து 6 பிள்ளைகள், என் மாப்பிள்ளையும் சேர்த்துன்னு சொல்லுவேன், 6 பிள்ளைகள், 6 பங்கு வச்சு கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அதே எப்படி சம்பந்தி, கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு நகை எல்லாமே போட்டு கொடுப்பீங்க வைப்பீங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து சொத்து கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நகை போட்டது அந்த பிள்ளைகளை அழகுபடுத்துது தானே தவிர்த்து நான் பொண்ணு கட்டி கொடுக்க வீட்டில் இவ்வளோ நகை வேணும்னு சொன்னதும் கிடையாது. நானும் உங்கள்கிட்ட இவ்வளோ நகை என் பையனுக்கு வேணும்னு சொன்னோன்னா சொல்லலை, நீங்களாக தான் 80 பவுன் நகை போட்டிருக்கீங்க, அந்த நகையை கூட நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, பேங்க் லாக்கரில் பத்திரமா இருக்குது. இப்படி இருக்கும்போது சம்பந்தி நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க, இது உள்வீட்டு விவகாரம், இது வந்து நாங்களே மேனேஜ் பண்ணக்கூடியது, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. என்னங்க தப்பு, உங்கள் மச்சினனுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் வந்து ரூம் கட்டி கொடுப்பீங்க, கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க, ஆனால் இங்கே பத்த பிள்ளைக்கு வந்து ஏசி டிக்கெட் கூட போடாமல் தான் நீங்கள் ஹனிமூனுக்கு அனுப்புவீங்க, அதுவும் ஒரு 5000 ரூம் புக் பண்ணி அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சம்மந்தி சொன்னா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கேட்குறாங்க, தங்கமயில் இங்கே நடந்த என்ன விஷயம்னாலும் அங்கே சொல்லிடுவியா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லணும், தேவையில்லாத ஏன் சொல்கிற, இந்த வீட்டில் வந்து ஹனிமூன் அனுப்புதே பெரிய விஷயம், இதில் வந்து உனக்கு ஏசி டிக்கெட் போடல, அந்த டிக்கெட் போடல, இந்த டிக்கெட் போடலை அப்படின்னு சொல்லி வீட்டை எப்படி குறைச்சி பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாங்க கையால் ஆகாத ஆளாக இருக்கீங்க, வேலை செஞ்ச சம்பளத்தை கொண்டு வீட்டில் கொடுக்குறீங்க, அதை வாங்கி வச்சுட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து மாமாவுக்கு மாடியில் வீடு கட்டி கொடுக்கலான்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறாங்க, பொத்துன்னு விழுந்துடுறாங்க சேரில். இங்கே வாய் கிழிஞ்சிருது, தக்காளி சட்னி போட்டு விழுந்து போகுது, டே தூடா அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி ஆஸ்பத்திரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் பெரிய கட்டு போட்டு விட்ருந்தாங்க. போட்ட உடனே சரி டாக்டர் சொல்கிறாரு, ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், அசையக்கூடாது வைக்கக்கூடாது, இல்லைனா தையல் பிறந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர்கிட்ட கேட்குற பாண்டியன், இப்போ ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்னைக்கு டிக்கெட்லாம் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. டிக்கெட் போனால் போட்டுவோம், இந்த மாதிரி இன்னும் 1 வாரத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சரவணா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா சம்மந்தி, உங்கள் பையன் வந்து எங்கள் முன்னாடியே கை நீட்டு தர வைக்காரு, நீங்கள் அவரெல்லாம் கண்டிக்கலை, ஆனால் வந்து டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் பணம் தான், ஏன்னா இப்போ தங்கமயிலுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருக்குன்னா இந்த பணம் வந்து அத்தியாவசியம் செஞ்சு தாகணும், இது ஆடம்பரம், இது நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், இதான் நீங்கள் பெருசாக பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க, அப்புறம் மாமா அத்தனை மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பொண்ணை கட்டின வீட்டில் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, என் பையன் சார்பில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் எங்கள் உள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, மாடியில் வீடு கட்ட போகிறது தான், பழனி கல்யாணம் முடிக்க போகிறது தான், அது யார் தடுத்தாலும் நிற்காது, நீங்கன்னு இல்லை, ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அவங்க அண்ணன் தம்பியை வந்து தடுத்தாலும் நிற்காது, அவனும் என் பிள்ளைகள் மாதிரி தான், ஏன்னா
2வது சம்மந்தி குடும்ப சொத்துன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, பண்ணைய சொத்துக்கீங்க, எல்லாமே வந்து நானும் கோமதியும் பாடுபட்டு உருவாக்குனது தான் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நான் பாடுபட்டு உருவாக்கல, என் புருஷன் உருவாக்கிட்டு வந்ததை நான் மிச்சம் வச்சேன், அந்த மிச்சத்தை தான் சொத்தாக்குனேன். இதை வந்து எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணுங்கிறது எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கா தவிர்த்து, அதுவும் எங்கள் காலத்துக்கு பிறகு தான் கொடுப்போம், உயில் நாங்கள் அப்படி தான் எழுதி வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது உயில் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் 5 வருஷத்துக்கு மட்டும் எல்லாரும் பேர்லையும் உயில் எழுதி வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இது சரி வராது, உயிலை கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உயிலை நான் ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை சம்மந்தி அது சரி வராது, மூத்த பையன் உங்களுக்காக உழைச்சி உங்கள் சொல்ல கேட்டு இருக்கிற பையன், அவனுக்கும் சமப்பங்கு மற்றவங்களுக்கும் சமப்பங்கா, இதை எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்கள் வந்துட்டு பங்கை வந்து அந்த உயிரை கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிட்டு 2 பங்கை வந்து தங்கமயில் கொடுங்க, அப்புறம் வந்துட்டு மீதி எல்லோருக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் வந்து எங்கள் மருமகா, என் பையன் பேரில் எப்பவுமே உயில் எழுதி வச்சிட்டோம், அது எங்கள் காலத்துக்கு அப்புறம் இவங்க பயன்படுத்திக்க வேண்டியதான். இன்றைக்கி சொல்லதும் கேட்டுக்காங்க சம்மந்தி, உங்களோட நான் டபுள் மடங்கு பேசுவேன், ஆனால் வந்து இந்த நேரத்தில் எதுவும் பேசணும்னு நான் நினச்சி தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க கோமதி. இந்த சூழ்நிலை சரவணன் வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் சம்மந்தி, உங்கள் பையன் வந்து இப்படி போகிறாரு, பொண்டாட்டி இந்த நிலைமையில் இருக்கா, தலைமாட்டில் இருக்காமல் மறுபாட்டில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓனர் கொஞ்சம் நேரம் தான் லீவ் விட்டுருக்காரு, அதனால் போயிட்டாருன்னு நினைக்காதங்க, வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, உங்கள் பையனை வந்து நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி வளர்க்கிங்க, பெரிய மனுஷன் மாதிரி எதுவுமே பண்ணல, அவங்க கையில் காசு கொடுத்து அவங்க எந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஒரு நாணய டிக்கெட் எடுத்து கொண்டு கொடுக்குறதும் வைக்கிறதும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே அனுப்பியிருப்போம், அதுவும் ஏசியில் அனுப்பியிருப்போம், அது வந்து சென்னைக்கு அனுப்பியிருப்போம். அவங்க வந்து இமாலய பிரதேசம் போகிறாங்களா, கோவா போகிறாங்களா, ஹனிமூன் போகிறாங்க, எங்கே மாலத்தீவுக்கு போகிறாங்களா, எந்த தீவுக்கு போனாலும் அது பாட்டு அந்தமான் தீவுக்கு போனால் கூட போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்போம். நீங்கள் என்ன சாதாரண விஷயத்த வந்து பிள்ளைங்க வந்து 3வது மனுஷர் மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் 3வது மனுஷருக்கு வீடு கட்டி கொடுக்குன்னு நினைக்கிங்க, இது ரொம்ப தவறு. அதுபோக கடையில் வேலை பார்க்குற அந்த ஒரு ஆள் குமரேசனா, அவருக்கு வந்து நீங்கள் வந்து சம்பளத்து கூட சேர்த்து தினம் 200 செலவுக்கும் கொடுக்கீங்களா, இது என்ன கணக்கு அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ஒன்று செய்யுங்க, என் கடையை நீங்களும் உங்கள் வீட்டுக்காரன் சேர்ந்து நடத்துங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆளை வச்சு நடத்துங்க, நான் பேசாமல் வீட்டில் இருக்கேன், எனக்கு மாதம் செலவு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, என் வீட்டுக்காருக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா, அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி, உங்களுக்கு 1000 பிஸ்னஸ் இருக்கட்டும், எனக்கு இருக்குதுங்க மளிகை கடை, இந்த மளிகை கடையை வச்சு தான் அந்த குடும்பத்தை ஓட்டுறேன், என் பிள்ளைகள் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் நீங்கள் சொல்லாங்க சம்மந்தி, எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் பொண்ணு வந்த பிறகு எங்கள் வீட்டில் ராசாத்தி மாதிரி தான் வச்சுருக்கோம், ஆனால் தலையில் தூக்கி வச்சு ஆடினதுக்கு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணு சூப்பராக பண்ணுதா. அவன் ஒரு மனுஷன் வந்து பனியில் படுத்து கிடக்கானே, அவன் உடம்புக்கு என்ன ஆனா என்ன ஏதானான்னு சொல்லி அந்த எண்ணமே இல்லைல்ல, அவன் டயத்தில் தண்ணி குடிக்கிறது கூட கீழே தான் வர வேண்டியிருக்கு, மேலே ஒரு பாத்ரூம் எதுவும் இல்லை, கீழே தான் வர வேண்டியிருக்கு, அப்படி சங்கடப்படுதான். அப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு என்னுடைய வளர்ச்சியில் அவன் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கான். அதுபோக வந்து சம்பளமே இல்லாமல் என் மளிகை கடையில் வேலை பார்க்கான். கிட்டத்தட்ட அவன் வந்து 30 வருஷத்துக்கு மேலே என் கூடயே இருக்கான். அந்த 30 வருஷமாக என்னை உழைச்சி என்னை காப்பாற்றின பையன், அந்த பயலுக்கு நான் ஏதாவது செய்ய தானே செய்யணும். கல்யாணம் முடிச்சு வைக்கிறதையும் வீட்டுக்கு கொடுக்குறதையும் நீங்கள் தப்புங்கிறீங்க, இப்படி தப்புன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் நான் சம்மந்தம் பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கவேல் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி, எங்கள் பொண்ணை கேட்க பெரிய பெரிய மல்டி மில்லியனர் கொண்டு வந்தாங்க, பெரிய ஆளுக்கு வந்தாங்க, நான் சாதாரணமாக கம்மியாக படித்த பையனுக்கு இந்த மாதிரி வந்து என் பொண்ணை வந்து 80 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன், ஏன் உங்களை மாதிரி சம்மந்தி பண்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து எல்லா பிள்ளை பேர்லேயும் உயிர் எழுதி வச்சுருக்கேன், அதுவும் என் மச்சின பேர்லேயும் உயிர் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லுதீங்க, இதுதான் மனசு ஆறவே மாட்டேங்குது, இது ரொம்ப தப்பு. எங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள், ஆனால் நாங்கள் 2 பிள்ளைகள் பேரை தான் எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, உங்களுக்கு 2 பொட்டை பிள்ளை, உங்கள் 2 பொட்டை பிள்ளை பேரில் எழுதி வச்சேன்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி நாங்கள் எல்லா பிள்ளைகளும் எழுதி வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும், இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் பாக்கியம் என்னெல்லாம் செய்வாங்க, தங்கமயில் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.